சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ஆனந்தி, ஏன் இப்படி சோகமா நின்னுகிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மேடம். ஏன் எங்க கிட்ட சொல்லக்கூடாதா? இல்ல மேடம், எல்லாரும் இப்படி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும்போது என் அண்ணன் மட்டும் இங்க இல்லாம எங்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது மேடம். ஆனந்தி, உனக்கு அண்ணன் இருக்கிற விஷயம் அங்கிள் ஈவினிங் சொல்லும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது. நீயும் என்கிட்ட சொல்லவே இல்லை. உன் அண்ணன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? துரோகம் தம்பி. அவன் பண்ணது பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நம்பிக்கை துரோகம். என் குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குதுன்னா அதுக்கு அந்த துரோகி தான் காரணம். அம்மா, என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன் தானம்மா. யாரடி அண்ணன்? அவன் உனக்கு அண்ணனா? எவ்வளவு ஒருத்திக்காக குடும்பத்தை நடுத்தெருவுல நிறுத்திட்டு போனவன் உன் அண்ணனா? ஓ அக்கா வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் வாழ்க்கை மட்டும் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு போன ஒருத்தன் அவன் அண்ணனா? எத்தனை சென்மம் எடுத்தாலும் சரி, நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் எனக்கு பிள்ளைங்க. அந்த துரோகி இல்ல. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டான். பேச்சி போதும், அமைதியாது. இல்லங்க, மனசு ஆற மாட்டேங்குது. வேணாம் பேச்சி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல எதுக்கு அவனை பத்தி பேசி நம்ம நிம்மதியை கெடுத்துக்கணும்? அங்கிள், நான் கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க அங்கிள். ஆக்சுவலி என்ன பிரச்சனை? ஆண்டி ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றாங்க? சொல்ல முடியலன்னா வேண்டாம் அங்கிள். அப்படிலாம் இல்ல தம்பி, எங்க கதை ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான். உங்ககிட்ட சொல்றது கேட்டா தம்பி, கோயிலாக்கி இளையவன் வேலு. எங்க எல்லா நம்பிக்கையும் அவன் தான். எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிடுவான்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஒரு பக்கம் கோயிலாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு அவன் யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டா. அது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாகி கல்யாணமே நின்று போச்சு. நமக்கு இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வேண்டாம். வாடா போலாம். கவர்மெண்ட் மாப்பிள்ளை கேக்குது. கோயிலா என்ன காரியம்? ஊரெல்லாம் எங்களை அசிங்கமா பேசிச்சு. நாங்க அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நின்னோம். இந்த காலத்து பசங்களுக்கு குடும்பத்தை விட காதல் தான் பெருசா தெரியுது. அப்பா அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது, நாம எடுக்கிறது தான் சரியான முடிவுன்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. இதனால வர்ற பிரச்சனையை பத்தியோ அசிங்க அவமானத்தை பத்தியோ அப்பா அம்மா அனுபவிக்க போற வலி வேதனையை பத்தியோ அவங்க யோசிக்கிறதே இல்லை. காதல் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்காம ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிக்குதுன்னா அந்த காதல் இருக்கியா?
அவன் போயிட்டா என் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன வீணா போயிரும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். என் பொண்ணுங்க 2 பேரும் அவன மாதிரி என் பேச்ச மீற ஆளுக இல்ல. அவங்க அப்பாக்கு உண்மை மட்டும் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு பயமா இருக்கு ரச்சனா. எல்லாமே நல்லா போகுதுன்னு நினைச்சேன். இப்ப ஆனந்தி அப்பா அம்மா காதல் மேல எவ்வளவு வெறுப்பா இருப்பாங்கன்னு தெரியாம போச்சே. ஆனந்தி கிட்ட லவ் சொல்றது பெரிய போராட்டமா இருக்குமோ. இதை எப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே. அங்கிள் இவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்காரு. இந்த நேரத்துல எப்படி ஆனந்தியை நான் லவ் பண்றேன், எனக்கு மேனேஜ் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறது? லவ்னா உனக்கு பிடிக்காத பெருசு? இது ஒண்ணு போதுமே மகேஷ் பிளான காலி பண்ண. நான் ஏதோ பேசி உங்க மனசையெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க மித்ரா, வாங்க போலாம். கொஞ்சம் என் கூட வா. ஆனந்தி, எதையும் மனசுல வச்சுக்காத, வா சாப்பிட போலாம். இல்லக்கா, எனக்கு மனசே சரியில்லை. ஆனந்தி சொன்னா கேளுங்க ஆனந்தி. இல்ல அன்பு, எங்க அப்பா அம்மாவை கவனிச்சுக்கோங்க, அவங்கள சாப்பிட வைங்க. நீங்க போங்க அன்பு. மாப்பிள, அப்புறம் பேசிக்கலாம் வா. வேலுண்ண, எங்கண்ண இருக்கிற? வந்துருண்ண. தப்பு பண்ணிட்டப்பா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டப்பா. நான் பண்ண துரோகத்துக்கு தான் இப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கப்பா. என்ன மன்னிச்சிருக்குப்பா, என்ன மன்னிச்சிருக்குப்பா. டேய் வேலு, என்னடா அங்க எல்லாரும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இங்க நின்னு அழுதுட்டு இருக்க? போடா. இல்லடா, என்னால முடியாது, நான் வரல. ஏன்டா இப்படி எல்லாம் அடம் பிடிக்கிற? அந்த மேனேஜர் உன்னோட பாதி சம்பளத்தை கட் பண்ணிடுவான்டா. மொத்த சம்பளத்தை பிடிச்சாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுடா. மேனேஜர் கேட்ட நான் போயிட்டேன்னு சொல்லிடுறா. என் ஒய்ஃப் நான் சமாளிச்சுக்கிறேன், நான் போறேன்டா. டேய் வேலு, சம்பளம் எல்லாம் கட் ஆகாது, நான் மேனேஜரை சமாளிச்சுக்கிறேன், நீ போ. நான் வரும்போது உன் சம்பளத்தை வாங்கிட்டு வரேன். ஆனா என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்றா. என்ன எதுவும் கேட்காதுடா.